அழைத்து உண்மை பேசி உப்பிலா கோலிட்டால் உண்மை அமுதமாகப்பட்ட ரீதியிலே நீ உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்பு மகளாக அன்பு மலராக அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே நாளை நமதே தர்மமுலகிலே இருக்கு வரையிலே நாளை நமதே நாளும் நமதே தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நீ வழி செய்வதா நாளை நமதே நாளுங்கள் சூளைகள் மறந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே பாசம் என்னும் வழி வந்து பாசமலர்க்கும் ஆடு மாடியில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் வழி வந்து பாசமலர்க்கூட்டம் ஆடு மாடியில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவியத்தின்று அந்த நாள் நினைவுகள் எந்த நாடு மாறாது எந்த நாடு மாறாது. கடவுள் நினைத்தால் மலரால் கொடுத்தால் வாழ்க்கை உண்டானது. திருமகனே நீ வாழ்கவே அவனை நினைத்தால் உறவை வளர்த்தால் இரண்டும் உண்டானது. திருமகனே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம் ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம். கடவுள் நினைத்தால் மனதால் கொடுத்தால் வாழ்க்கை உண்டானது. திருமகனே நீ வாழ்கவே அவனே நினைத்தால் உறவை வளர்த்தால் இரண்டும் உண்டானது. திருமகனே நீ வாழ்கவே மருமகளே நீ வாழ்கவே கனிமகனே நீ வாழ்கவே. வாழ்த்துக்கள் வாழ்த்துவது கடமை என கருதி உன்னிலும் ஒரு சில பிறகு நிர்வாக கூடிய மகத்தில் இதோ பட்டுப்பிள்ளி 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 ரெண்டு மொழி ஆதேடி பாதிருக்கும் நாடு சொல் போதே போதே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி எங்கள் நாடு மலை நாடு காதல் சுவாமி கந்தமலத்தில் தேவமுக மாதே 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 கந்தமலத்தில் தேவமுக மாதே கந்தமலர் 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 இந்த முக மாதே உள் தந்தைதாய் பெயர் என சொல் தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி என் தாயின் பெயர் மோகினியாய் சுவாமி சுவாமி தந்தை பெயர் நம்பி தாய் பெயர் நங்கை உனது பெயர் வெள்ளி உடன்பிறந்தோ 7 பேர் நாடு தொண்டை நாடு நிலமோ குறிஞ்சி ஊரு சிற்றூர் தலைநகரம் மேற்பாடி வந்திருப்பது காவல் என்ன காவல் திணைக்கு என்ன திணை கருந்தனை செந்தினை கருதலை யாருக்கு செந்தலை யாருக்கு கருந்தனை உணவிற்கும் செந்தனை செந்தூர் வடிவேலனுக்கும் கையிலே உள்ளது அணிந்திருப்பது கையில் உள்ளது கவன் அமைத்திருப்பது பரன் அடைந்திருப்பது பருவம் உண்மையிலேயே மாற்று கருத்து இல்லையே இல்லையே கேளுகள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் தேடுகள் கிடைக்கும் கேட்டவன கொடுத்தானே கர்ணன் கேட்காமல் கொடுத்தானே பாரி செத்து கொடுத்தானே சீதக்காதி வைத்து கொடுத்தானே குமணவள்ளல் நாட்டுல எத்தனை பேர் எத்தனை விதம் கொடுத்து நான் கேட்கறதுக்கு நீங்க கொடுக்கணும் என்ன கேட்கறீங்க என்ன நீங்க கொடுக்கணும் கேட்கறதுக்கு நானும் கொடுக்கணும் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தகுந்தவாறு பதில் நான் கொடுக்கணும் சரி சந்தேகத்தோட நானும் கேள்வி கேட்டா பதில் நீங்களும் கொடுக்கலாம் ஏங்க கேளுங்கள் தரப்படும் கேட்டா கொடுத்து தானே ஆகணும் ஆமா அதுல மாற்று கருத்து இல்லையே இல்ல இல்ல சரி நான் கேட்கிறேன் கேள்வி கேட்பது எதற்கு பகுத்தறிவு வளர்வதற்காக பகுத்தறிவு யாருக்கு இருக்கு மனுஷனுக்கு நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு இல்லங்க நீ தானே மனுஷன் ஆமா மனித ஜென்மம் தானே அப்ப நீங்களுக்கு தான் உங்களுக்கு தானே பகுத்தறிவு இருக்கு அதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுதான் 6வது அறிவு பகுத்தறிவு ஆராய்ந்து செயல்படுத்தக்கூடிய அறிவு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்த்துக்கு ஆமா அப்போ உங்க அறிவை வளர்த்துக்கணும் நீங்க கேள்வி கேட்கணும் கண்டிப்பா நான் தான் கேட்கணும் ஓரட்டில் ஆறாத ஆட்டம் ஈரட்டில் பயிலாத கல்வி மூவட்டில் நடவாத
திருமணம், நாளட்டி பிளவாத, பிள்ளை பேர், தேடாத, செல்வம், ஆலட்டி சுற்றாத, உலகம், ஏலட்டி பண்ணாத, தியானம், எட்டட்டி பெறாத, ஓய்வு அப்படின்னு 8 வாழ்க்கை வச்சாங்க தானே. 8 கட்ட 64 வயசுல ஓய்வு. எவே ஒத்துக்கிட்டேன் 60 வயசுல ஒத்தி ஓய்வு கொடுத்துறேன் மாநிலத்துல, 58 வயசுல கொடுத்துறேன் மத்திய அரசாங்கம். அப்புறம் 66 60 வயசு வரைக்கும் இல்ல இல்ல அந்த இதுக்கு நம்ம போக வேண்டாம். இதுக்கு அது இந்த கால சூழ்நிலை இல்ல இதற்கு இடையில வந்து அங்க நிறுவனமோ நிர்வாகமோ சரியில்லைன்னா விஆர்எஸ் வாங்கி போடுறேன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் சொல்லி அப்படி வழியக்க வேலை விட்டு போயிரு. எனக்கு முன்னுக்கூட்டி நீங்களே கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் வீட்டுக்கு. ஓய்வு என்பது எங்கே வரணும் தெரியுமா? எங்க உள்ளத்துல நாம நினைச்சாத்தேன் இந்த உலகம் இயங்குற வரைக்கும். அதுதான் பழைய ஆலோசனை. என்னடா நல்ல ஒரு ஆம்பளை ஒரு செம்பு தண்ணியே அப்படி தூக்குற அளவுக்கு ஒரு ஆம்பளைக்கு திறமை இருக்கணும்டா, வயோதிகமானாலும். அப்ப ஓய்வு என்பது நம்ம கிட்ட கிடையாது. உள்ளத்துல தானே நினைக்கிற வரைக்கும் ஓய்வு. வயது என்பது சாதாரண ஒரு எண். மனமது செம்மையான மந்திரமே ஜெபிக்க தேவையில்லை. அப்படி சொன்னீங்கல்ல, இப்ப ஒரு சந்தேகம் நான் கேட்கிறேன், விவரத்தை நான் கேட்கிறேன். மனுஷனுக்கு தானா ஒரு உள்ளத்துல ஒரு செம்பத்துக்குற அளவுக்கு எண்ணம் என்பது வேணும். நான் கேட்கிறேன், ஒருத்தனுக்கு தானே தனக்கு தானே இறப்பு வர வேண்டும் என்று என்னால் அவனுக்கு இறப்பு வரும். அப்படி ஒருத்தர் கேட்டு வாங்கிறார். எங்க பிறப்புக்கும் இல்லாம இருக்க வள்ளுவன். மனுஷனுக்கு இறப்பு தெரியுமா? தெரியாது. பிறப்பு தெரிஞ்சா கூட தெரியாது. இல்ல இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு இந்த நேரத்துல இந்த மாசத்துல இப்ப இந்த குழந்தை பிறக்கும்னு கண்டுபிடிச்சு போடுவாங்க. ஆனா இறக்குறது தெரியுமா? தெரியாது. யாருக்கா தெரியுமா? ஆனா ஒருத்த மட்டும் கேட்டேன், எனக்கு எப்ப இறப்பு வரணுமோ அப்பதான் இறப்பேன். தெரியாது என்பது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்துல வந்து இறப்பை வந்து வழிக்கு கேட்க முடியுமா? இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, அப்ப இறைவன் பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாமல் செல். ஏன் இத சொல்றேன்னா, பிரமன் தலையில் எழுதுறேன் இன்னாருக்கு இன்னது வயது வரைக்கும் வாழணும் அப்படின்னு விதி. அப்பா எழுதுறாரு, பிரமன் எழுதி தலைவிதி. அப்ப அவருக்கு விதி ஒன்று இருக்குல்ல, இருக்கு. அப்புறம் எப்படி நானே நினைச்சதை சாகு வரணும் எப்படி கேட்க முடியும்? அப்படி ஒருத்தனுக்கு வாங்கி வரும். அது யாரு? இப்பதான் சொன்னீங்க, நீங்க பகுத்தறிவு மனுஷனா, நீங்க என்ன கேட்டு பெறுங்க, உங்களுக்கு அறிவு இருந்தா கேளுங்க. நீங்கல்ல, நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நான் விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமண வயது இப்ப நீங்க இருக்கீங்க, பருவத்து கட்டையில வந்துட்டேன், முடிஞ்சா கல்யாணம் உங்களுக்கு இல்லங்க. ஒரு சொல்றேன் கேட்டுக்கோங்க, காவலுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம், விடிஞ்சா கல்யாணம், ஊரெல்லாம் கூடி இப்படி சபையில இருக்காங்க மணக்கோலத்துல. திடீர்னு ஒருத்தர் சாமியார் வர்றாரு, வந்தவர் கேட்கிறாரு, உன் பெண்ணோட கூந்தலை எனக்கு அறுத்து கொடு அப்படின்னு. அப்படி கொடுத்தது யாரு? வந்தது யாரு? பெண்ணுக்கு கூந்ததானங்க அழகு, அதுல மூலி அலங்காரின்னுவாங்க. மொட்டத்தில் யாராவது விரும்பானா? ஒரு பெண்ணுக்கு கேளுங்க, அதை கேட்டு கொடுத்துருங்க. நானே முதல்ல கேட்டேன், வச்ச வீந்த எடுக்கணும், வழி தெரிஞ்சாதான் நடக்கும். நீ வச்ச இல்ல, வச்சிருக்கேன், நான் எடுக்கணும், நீங்க எடுங்க. என்ன கேட்டேன் சொல்லுங்க. இது உலகத்திலே இறப்பு என்பது எனக்கு வலிய வேணும். கேட்டது யாரு? கடைசியில் அவன் கிணத்ததுக்கு நிலை என்ன அப்படின்னா, கேட்டவன் மகாபாரதத்திலே பீஷ்மாச்சாரியார். பீஷ்மாச்சாரியர் கேட்டான். ஏன் தெரியுமா? அவன் கங்கையின் மைந்தன். எப்படின்னா, சந்திர மகாராஜா காட்டு வேட்டை போறாரு. வேட்டைக்கு போகும்போது இடையில கங்கை நதி. கங்கை நதியை பார்த்த உடனே இவர் அதனுடைய பேரழகளை பயணிக்கும் பொழுது அங்கே கங்கையாகப்பட்டவளை பெண்ணாக தோண்டிட்டா. கங்கை மாதா பெண்ணாக தோண்டி வென்றார். அவளுடைய அழகில மயங்கிட்டாரு. ஆக சந்தன மயங்க என்னாச்சு தெரியுமா? அற்புதமான நிலையில இந்த ஒரு பெண்ணை பார்த்தேன் அப்படின்னு ஏற்கனவே இங்கே திருமணம் முடிஞ்சு பெண்கள்லாம் இருக்கிறாங்க, மனைவிமாரெல்லாம். ஆனால் அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட்ட உடனே இந்த கங்கையாகப்பட்டவர் ஆசைப்பட்டதுக்கு அவர்களுக்கு பிறந்தவன் தான் பீஷ்மாச்சாரியார், பீஷ்மர். இப்ப சந்தன மகாராஜா அப்பா, கங்கா வந்து அம்மா. அந்த காலத்தில் அரசர்கள்லாம் 6 மாசத்துக்கு ஒரு முறை வேட்டைக்கு போவாங்க. இப்ப இளைஞனாக வளர்ந்து பீஷ்மர் வந்து வளர்ந்து இளைஞனா இருக்காரு. திருமணம் பண்ணி தக்க வயதை நீட்டான். அப்பங்காரன் மறுபடியும் வேட்டைக்கு போறாரு. சந்திர மகாராஜா போய் இடைவெளியில அங்கேயே மறுபடியும் ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அவள் பெயர் சத்தியவதி. இவளை பார்த்தவளை இவன் மேல மயில் கொண்டுட்டான். பார்த்தோன்னே இந்த பேர்பட்டதை காட்டுக்குள்ள இந்த நதியை நீராடக்கூடிய இடத்துல இப்பேற்பட்ட ஒரு பேரழகியா எங்கடா பொம்பளைய காணும், பார்த்த பொம்பளை ஆளை காணமே, திடீர்னு போயிட்டு மயங்கிட்டா, மறைந்துட்டாலே, எங்க ஆளை காணமே, எங்கடா எப்ப எங்கப்பா எங்க இந்த சத்தம் கேட்கறது பாத்தியா? சத்தம் கேட்கறது பாத்தீங்களா? என்ன தெரியுமா? இந்த பேரழகனான சந்தன மகாராஜுடைய அழகில் அவ்வளவு மயங்கினான். இருந்தாலும் வெக்கத்தை மறைச்சு வெக்கத்தை கக்கத்தில் வச்ச மாதிரி வச்சு கொண்டு கொஞ்சம் மருந்து போய் காட்டினான்ல, இவன் விடுற மாதிரி இல்லை. பெண்ணே பெண்ணே, உன்னை நான் மணமுடிக்க ஆசைப்படுகிறேன். கண்டிப்பான முறையில்
உன்னை கல்யாணம் பண்ணித்தே ஆகணும். உன் மீது ஆசை வச்சுட்டேன், உன்னுடைய பேரழகில் மயங்கிட்டேன், உன் அழகில் மனதை பறி கொடுத்துட்டேன், வா பெண்ணு அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த பெண்ணு சொல்றா, இல்லை இல்லை, உங்களை திருமணம் பண்ணுவதற்கு நான் தயார் இல்லை. ஏன், நீங்க யாரு என்ன அவர் கேட்டபோது அப்பதான் சொன்னாரு, நான் சந்தனு மகாராஜா அப்படின்னும் போது அப்பதான் சொன்ன, ஏற்கனவே உங்களுக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்கு, ஒருவேளை நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டேன் எது எடுப்பார் கைப்பில் மாதிரி தான் இருக்கணும், எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு தெரியணும், அதுக்காக நான் கிடைச்சேன். நாளைக்கு என் வகுத்துல ஒரு குழந்தை வளர்ந்துருந்து எனக்கு ஒரு வாரிசு வந்தா என் குழந்தை நாட்டாலும் மூத்த பிள்ளை நாட்டை ஆளுமா, மூத்த பிள்ளை நாட்டாளணும், அதனால நான் உங்களுக்கு வாய்க்கப்பட மாட்டேன். இந்த என்ன பண்ணிட்டார், சந்திர மகாராஜா சோகமாக வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் சோர்வா போய் உட்கார்ந்தாரு. ஏன்னா அப்போ எப்பொழுது வேட்டையாடிட்டு வந்து விறுவிறுப்பு சந்தோஷமா வருவார், இன்னைக்கு வந்து சோர்வா வந்திருக்கிறார் சொல்லி பீஸ்மர் பார்க்குறாரு. அப்பா என்னப்பா சோகமாக வந்திருக்கீங்களே, காட்டுக்கள் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஏன் என்ன காரணம் அப்படின்னு பீஸ்மர் கேட்குறாரு. அப்பதான் சந்தன் சொல்றாரு, வேற ஒன்றும் மகனே, கங்கைக்கு போனேன், ஆற்றுகளில் வேட்டையாடி முடிச்சு குளிக்க போனேன், நீராட போகும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன், பெண் சத்தியவதி, அந்த பெண்ணாகப்பட்டவளை மனம் முடிக்கிற எனக்கு எண்ணம் இருக்கு, ஆனா அந்த பெண்ணு ஒத்துக்கிற மாட்டான். ஏன் ஒத்துக்கல, உங்களுக்கு மனம் பிடிக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்கல சொல்லுங்க அப்படின்னால, வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த வாரிசு நாட்டை ஆளாமல் மூத்தவனாகப்பட்ட நீ ஆள்வேன்னு சொல்லி அந்த அம்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு எனக்கு வாக்கப்பட மாட்டானா. அப்படியா, வார்கள் தந்தையை நேராக போனேன், நான் போய் கூட்டி வரேன். நேராக ஆத்திர போனேன், யார்கிட்டயும் சத்தியவதி போய் பார்க்குறேன். அம்மா வணக்கம், யாரப்பா நீ? நான் தான் சந்தோன் மைந்தன், என் பேர் பீஸ்வர், நான் தான் அந்த நாட்டை ஆளும் மூத்த வாரிசு உரிமை உள்ளவன். அப்படியா, ஆனால் நீ எங்க அப்பாவுக்கு நீ வாக்கப்படணும். எதற்காக? நீ உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை இனி இந்த நாட்டை ஆளட்டும், அதை நான் தாராளமாக விட்டுக் கொடுக்கிறேன். என் தகப்பனுக்காக நான் வாழ்க்கையை திருமணமே பண்ண மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் செய்கின்றான். பூமாரி தேவர்களை பொழிகிறார்கள், தன் தகப்பனுக்காக தன் இளமையை தன் வாலிபத்தையே விட்டுக் கொடுத்தானே, பீஷ்மா 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 என்று தேவாதி தேவர்களும் பூமாரி வானத்திலிருந்து பொழிகிறாங்க, பூமலை பொழிகிறார்கள். ஏன், என்றென்றும் உன் பெயர் போலும் நிலைக்கப்படாத பூவில அப்படின்னு சொல்லி. அப்பொழுதுதான் தந்தை மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், ஆத்தாடி பெத்த உள்ள நம்மளுக்கே வந்து ஒரு வாலிபத்தை கொடுத்துட்டானே, நம்மளுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டானே, மகனே சந்தோஷமா இருக்கடா, உனக்கு என்னடா வர கேள்றா அப்படின்னால. அப்பத்தான் கேட்டான், நீங்க சொன்னதுக்கு நான் கட்டுப்பட்டு எல்லாம் கொடுத்திருந்தாலும் என் நிலை தன்னிலை மாறாமல் நான் இந்த உலகத்தை வாழணும் அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை நான் சந்தோஷமா பார்க்கணும், அதற்காகவாவது நான் கேட்கும் பொழுதுதான் எனக்கு சாவே வரணும் அப்படின்ட்டான். நானா விரும்பி கேட்டாதான் எனக்கு சாவு வரும். அப்ப சொன்ன இந்த தந்தை தகப்பனாகப்பட்டவனுக்கே இழந்த வாலிபத்தை நீ திருப்பி கொடுத்துருக்க, இளமையை கொடுத்துருக்கிற, உனக்கு தந்தைன்னு அந்த வரம், நீ நினைச்சாதே உனக்கு சாவை கிட்ட நெருங்கு, இல்லைன்னா மரணமே உன்னை நெருங்காது போடா அப்படின்னு வரத்தை கொடுத்தார். அப்படி வாங்கினவன் தான் மகாபாரதத்தில் பீஸ்வர். நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். அருமையான விஷயம். இதுல இன்னொரு ரகசியம், தனக்கு தானே இறப்பு என்னைக்கு வேண்டும் நினைக்கிறாரோ அத்தனை நாள் அம்பு படுக்கையில் இருந்த பொழுது கூட அந்த இறப்பு வேணும்னு கேட்கல. இன்னொரு ரகசியம், அதை தாக்கல் முடிச்சிடணும். சொல்லுங்க. அந்த ஒரு 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 கதை இருக்கு, அந்த கதையை முடிக்கணும். அதனால என்ன பெருமைன்னு சொல்ல பாருங்க. என்ன பெருமை? பாரதத்துல கௌரவர்கள் உண்டு, பாண்டவர் உண்டு, லட்சோபலட்ச வீரர்கள், 11 அக்னி படை, அங்கே ஒரு 7 அக்னி, மொத்தம் 18 அக்னி படை. அந்த காலத்திலே கோடிக்கணக்கான பேர் மாண்டதாக சரித்திரம் இருக்கு, வரலாறு இருக்கு. ஆனா யாருக்கும் இல்லாத இறைவன் விஸ்வரூப தரிசனம் பெருமா நாராயணன் யார் கொடுத்தாரு தெரியுமா? பீஷ்மருக்கு மட்டும் தான் கிடைச்சிச்சு. என்ன பெருமைன்னா, நீங்க விட்டு கொடுத்தாலும் அவன் என்ன பலன் அடைஞ்சா தெரியும், உலகத்துக்கு தெரியணும்ல. என்னாச்சுன்னா, மகாபாரத போர் நடந்து 10வது நாள், 10வது நாள் போர் அர்ஜுனை விட்டு 50 நாள் பீஷ்மர் அடிச்சாச்சு. அடிச்ச உடனே சொல்றாரு, வாதி பிரதிவாதி எதிராளியா இருந்தாலும், அர்ஜுனா என்ன நீ அடிச்சிட்ட, போர்ல ஒரு தோத்துட்டேன், எனக்காக ஒன்று செய்யறான்னாரு. அவன் பாட்டன் தானே, தாத்தன் தானே, தாத்தா என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னால. ஒன்றும் இல்லை, என் உடம்ப கீழே பூமியில் பட விட்டுறாத, கீழே பட விடாம மேலேயே இது வந்து ஆக அந்தரத்தில் நிப்பாட்டான்னா, அந்தரத்தில் நிப்பாட்டணும் அப்படின்னு சரஞ்சரமா பானத்தை தொடுத்தேன். அம்புகளை விட்ட உடனே அம்பா வச்சு அம்பு மாதிரி படுக்கையாக்கி, கட்டில் மாதிரி படுக்கையாக்கி அந்த அம்பு மேலே சாட்சி வச்சு படுக்க வச்சாச்சு பீஷ்மரை. இப்போ அம்பு படுக்கையில் கிடக்காரு பீஷ்மர். அப்ப தொண்டைக்கு நினைச்சுக்கிறதுக்கு உயிர் போற மாதிரி. ஆனா அவர் விரும்பினாத்த ஜாவு. ஆனா பாக்குறவங்களுக்கு, ஏன்னா இவங்க அப்பனுக்கு மகனுக்கு வாங்கின வர வெளியே தெரியாது. மற்றவங்களை பார்க்குற, ஆத்தாடி பீஷ்மர் இறக்க போறாரா வாங்கடான்னு சொல்லி அண்ணன் போய் பாண்டவர் எல்லாம் கூட்டி என்ன செய்யறாங்க தெரியுமா? வா, அவர் பெரிய மனுஷன், இந்த போர் முடிய வேணும், நல்ல புத்திமதியை கேட்போம், அவர்கிட்ட அறிவுரை வாங்கிக்கிறோம், வாங்க போம்ன்றார். யார்? தர்மர். பார்த்தாரு, பஞ்சபாண்டவர் தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன் 5 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிட்டாரு. கூட ஒருத்தர் விடுவாள பொண்டாட்டி 5 பேர் கல்யாணம் பத்தி நினைச்ச பாஞ்சாலி, இவனை விட்டு போக முடியுமா? ஆத்தா நீ பார்ப்போம், எங்க அங்கேதான் தாத்தாட்ட உனக்கு கோவம் வரத்தையும் செய்யும், ஏன்னா கோவத்தில் நியாயம் இருக்கு. நேர போய் என்ன கேட்கிற, தாத்தா இந்த மாதிரி நான் நீதி அக்கிரமனால இதே ஏதாவது புத்திமதி சொல்லு கேட்கும்போது கக்கன்னு சிரிச்சுட்டா. யாரு? பாஞ்சாலி. பாஞ்சாலி சிரிச்சு விட்டா. தர்மனுக்கு கோவம் வந்துருச்சு.
ஒரு பெரிய மனுஷன் புத்திமதி கேட்க வந்திருக்கான். அவரே அம்பு படுக்கையில கிடக்காரு. 5 ஆம்பளை நிற்கிறான். ஒரு பொம்பளை எவ்வளவு திமிர் இருந்தா நீ இந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்ப, அவர் உயிருக்கு போராடிக்கும் போது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். அப்பதான் பாஞ்சாலி சொன்னா, எனக்கு அறிவு இல்லையா இருக்கல எனக்கு காட்டி முதல் உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுவிட்டா. கேட்கக்கூடாத வார்த்தை இருந்தாலும் கோபத்தில் கேட்டுவிட்டா. என்ன அப்படி கேட்குறீங்க, என்ன விஷயம் கேட்கும் பொழுது, ஆமா அன்னைக்கு துரியோதனிட்ட கட்டளை ஏற்று தம்பியாகப்பட்ட துச்சாதனே சபையில பகடையாயிரத்தோடு தோத்தான்ல, என்ன பணைய வச்சு தோத்தான்ல. தர்மம் தான் தோத்தான். என்னை வச்சு தோத்தானா தன்னை வைத்து, என்னை வைத்து தன்னை தோத்தானா தன்னை வைத்து என்னை தோட்டான்னு கேட்டல. அவங்க என்னை வந்து இழுத்து கொண்டு போய் அவ்வளவு பேர் கூடியிருக்கக்கூடிய திருச்சபையில் அன்னைக்கு பீஷ்மர் இருந்தாரு, துக்ராச்சாரியர் இருந்தாரு, சுரோணர் இருந்தாரு, எல்லாமே கிருபர் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்களே. அவ்வளவு பெரிய அறிவாளி இருந்தார்ல. ஒருத்தை கூட ஏன்னா ஒரு பொம்பளை இப்படி சேலை பிடிச்சி உரியறீங்களா எவனா கேட்டானா? ஒரு தானே பெரிய மனுஷன் சொல்றேன். இவரும் அந்த சபையில் அன்னைக்கு அமர்ந்து இருந்தாரு. ஒரு வார்த்தை இவர் வார்த்தை இருந்தா அன்னைக்கு தடுத்து என் மானத்தை காப்பாத்திருக்கலாமே. இவர் கேட்டாரா? பெரியவர் எல்லாத்துக்கும் அப்பேற்பட்டவர் போய் இல்லையா நல்ல புத்தி போய் கேட்கறீங்க, இப்ப போய் இவர் என்னத்தை புத்தி சொல்ல போறாரு அப்படின்னு இந்த பாஞ்சாலி சொல்லிவிட்டா. அப்ப என்ன பண்ண தெரியுமா, பீஷ்மர் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சாரு. கண்ணீர் வடிச்சு, ஆமா அந்த அம்மா சொல்ற நியாயம் தான், அந்த பொண்ணு சொல்ற நியாயம் தான். தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப சின்ன பிள்ளை வேற திறமை பேச நீங்க சொல்லலாமான்னு. இல்லப்பா உண்மைதான், அவள் கேட்பது நியாயம் தானே. எப்படி அப்படின்னா, ஆமா அன்னைக்கு நான் சபையில கேட்க முடியல. ஏன் தெரியுமா, அன்னைக்கு துரியோதனை போட்ட சாப்பாட்டுல நான் வாழ்ந்துக்கிட்டு தான்டா. அவன் தான் அன்னைக்கு மண்ணு. அவனுடைய எல்லையிலே அவனுடைய கட்டளைக்கு இணங்க நான் கீழ்படுத்த நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அவனை மீற அவன் எனக்கு எஜமானன், எனக்கு அவனை மீற ஒரு செய்தி செய்ய முடியல. ஆனால் இன்னைக்கு அர்ஜுனன் விட்டு அம்புல அவன் தொலைச்ச துறையில அவன் போட்ட சாப்பாடு, அதனால ஊறிய அந்த ரத்த உணர்வுகள் எல்லாமே சுத்தமா வடிஞ்சிருச்சு. அதனாலதான் என் அம்ப என் உடம்ப கீழே பூமியில விடாத என்ன, அம்பு படுக்கையில் விழுந்த பின்னால் இந்த அம்புகள்லாம் குத்தி 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 அவன் போட்ட உடம்பு புற ரத்தமா வெளியேறிச்சு. இப்ப இந்த உடல் புனிதமாயிருச்சு, தூய்மையாயிருச்சு. இப்போதைக்கு நான் புத்தி சொல்ல தகுதியானவன் அப்படின்னார்ல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கூட்டத்தில் பார்த்தா ஒருத்தர் ஓர்வா அப்படி நின்றுக்கிட்டாரு. யாராவது பார்த்தா அவன் தான் கிருஷ்ணன் அங்கே வந்துட்டாரு. அப்பதான் பீஷ்மர் பார்க்கிறாரு, என்ன கிருஷ்ணா எல்லாம் உன் வேலை தானடா, ஓ லீல தானே அப்படின்னு பொழுது அப்பதான் பார்த்தாரு. இனி கிருஷ்ணன் காட்சி கொடுத்து வந்துட்டேன் நேரடியா, இனி நம்ம செல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்பதான் பீஷ்மர் கேட்டாரு யார்கிட்ட, கிருஷ்ணனை பார்த்து, கண்ணா என்னை அழைச்சிக்கிறியாடான்னாரு. அப்பதான் மரணத்தை வலிக்க கேட்கிறேன். கேட்டேன் பாருங்க, வர வாங்கிட்டேன், ஆனா மரத்தை எப்ப பயன்படுத்தினா, இனி போலும் நான் கண்டது இந்த போலகளே, நான் இனி செல்கிறேன் அப்படின்னு கேட்க, அப்பொழுதுதான் கிருஷ்ண பரமாத்மா நீ என்னோட வா வந்து ஐக்கியமாக்கிக் கொள்ளுன்னு சொல்லி தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண வேஷத்தை கலைந்து மகாவிஷ்ணுவாக சங்கு சக்கரவர்த்தியாக திருமாலாக காட்சி கொடுத்தார் பீஷ்மருக்கு. இது எவருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மகாபாரதத்தை உண்டு. இதன் பாரதத்துடைய முடிவு. என்ன வேணும் உங்களுக்கு? அருமையான விஷயம். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எப்பொழுதுமே பாருங்க, ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்தந்த கோலத்துடன் மட்டுமே வேணும்ல. ஆனா நீ கிருஷ்ணராக கடவுளாக மனித குலத்தில் வந்தாலும் பெருமாளாக நாராயணனாக சங்கு சக்கரத்தோடு காட்சி கொடுக்கிறது பீஷ்மருக்கு மட்டும்தான். அந்த புண்ணியமும் தனக்கு தானே இறப்பு வேண்டும் என்று எண்ணத்தை வாங்கி கொண்டார் பீஷ்மாச்சாரியர். மகாபாரத்தின் முதல் கதை அத்தியாயமே அதுதான். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை தொடக்கம். சரி, இருந்தாலும் அருமையா சொன்னீங்க. ஒரு பெண்ணுக்கு அழகே மிக அழகான கூந்தல் தான். ஆமா, கூந்தல்னாலும் முடி கொடுப்போம் இறைவனுக்காக, காணிக்கை கொடுப்போம். அது ஒரு குழந்தை பெற்றப்படுவதோ இல்ல ஏதோ ஒரு காணிக்கை வேண்டுதலுக்கோ பூமுடியோட கொடுப்பா, அப்படி கூட கொடுக்கலாம். ஆனா பெத்த தகப்பை எந்த பிள்ளைக்கு முடிய அப்படி வந்து அறுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாரு. அது திருமண கோலத்துல விடிஞ்சா கல்யாணம், கல்யாணத்துக்கு வைத்திருந்த அழகான அலங்காரத்தை பார்த்து பெண்ணோட மகளோட கூந்தல் கொடுக்க முடியுமா? ஆனா ஒருத்தர் பாருங்க, தன் முடிய ஒரு ஆண்மகன் கூட அதை எடுத்து அங்கே அடங்க மாட்டேன், எங்க ஆண்மகன் தன்னுடைய எடுத்து அதை அறுத்து இறைவனுக்கு வந்து விளக்கப்பட்டான். அவன் தான் கணம்புள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகன். அவரு 63 நாயன்மார்கள். அதே 63 நாயன்மார்கள் தன் மகள் திருமண கோலத்துடன் இருக்கும் பொழுது உங்களை மாதிரி ஒரு சாமியார் வரார். சாமியார் சிவனடியார் வரார். சிவனடியார் வந்தவரே பார்க்கிறாரு, காலையில விடிஞ்சா திருமணம். ஆஹா, என்னுடைய மகள் திருமணத்தை பார்ப்பதற்காக சிவனடியாரே வந்திருக்காரு அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயா வாங்க அப்படின்னு உபசரிப்பு ரொம்ப பலமா இருந்துச்சு. உபசரிப்பெல்லாம் கொடுத்து விட்டு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அப்பதான் சற்றும் யோசிக்காம சொன்னாரா, உன் மகளோட கூந்தலை கொடு. எப்படி உன் மகளின் கூந்தல் வேண்டும் என்று சொல்ல, தன் மகள் என்று பாராமல் உடனே கேட்டதுக்காக தன்னுடைய மகளின் கூந்தலை அறுத்து கொடுத்தார். அவர்தான் மானக்கஞ்சன நாயனார் என்று சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட தன்மையில் தன் மகளின் திருமண கோலத்தில் இருந்தோட கூந்தலை நறுக்கி கொடுத்தார் அப்படின்னு 63 நாயன்மார் பெயர் பெற்றார். ஆனா அறுத்து கொடுத்தாலும் என்ன பண்ண, இறைவன் திருவடி காட்சி கொடுத்து அறுத்து கொடுத்ததுனால் இவளை வந்து
நான் எப்படி இருந்து மனம் பிடிப்பேன். அப்பதான் நினைச்சான் அதை கட்டிக்கிற வரேன் பாரு, அவன் தான் இன்னும் சிறப்பு பெற்றான். அவன் தான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனாரத்தை மனம் முடிச்சு பேசி முடிச்சது யார? இந்த பெண்மணியை. அப்ப மானக்கஞ்சாரர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய கூந்தலை சிவலியாருக்கு அறுத்து கொடுத்து விட்டாரு. ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? எந்த மாப்பிள்ளையாவது கூந்தல் இல்லாத பெண்ணை கட்டிக்கிறானா கல்யாணத்துக்கு? என்ன பண்ண தெரியுமா? இறைவனே எனக்கு மனைவியாக வரக்கூடிய பெண்மணியுடைய அந்த கூந்தலை கேட்டு வாங்கி அதன் மூலமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நம்ம மனம் முடிக்க போறோம். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப வயல்ல உழுகணும், உழுதான் விதை போடணும், விதை போட்டதும் முளைக்கும். இதான உலக விளக்கம். இது உண்மை. இப்ப விதை போட்ட அன்னைக்கு மழை பெஞ்ச சந்தோஷமா இருக்கும். அவ போட்ட உடனே மழை பெஞ்சிருக்கியா அப்படின்னு ஒரு சந்தோஷம் போடுற அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இருங்க, விதை போட்ட அன்னைக்கு மழை பெஞ்சா சந்தோஷம் எப்படி சொல்றீங்க? ஏங்க விதையை பறிச்சு போடாதா? என்னது? விதையை பறிச்சு போடும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருங்க, விதை பெஞ்ச அன்னைக்கு மழை பெஞ்சு, விதை பவுற அன்னைக்கு மழை பெஞ்சா கேளுங்க அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க நாற்றாங்கால் போடுறோம், இருமா நாற்றாங்கால் போட்டு விதவாகும். அங்கே வந்து 2 இன்ச்சு நிலவில் வந்து நம்ம தண்ணீர் கட்டுவோம். அப்ப அந்த தண்ணி தாங்கிக்கிற நேரடியாக விதை போய் தாக்காது. ஆனால் தன்பரையா இருக்கக்கூடிய பூமியில நிலத்துல நீ விதைய போட்டா விதை பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தரியா இல்ல, அதெல்லாம் உழுது பக்குவப்படுத்தி தான் விஷயத்துக்கு வாங்க. இந்த நாத்தாங்கல நீங்க சொன்னீங்களே தண்ணி கட்டி தான் விதை எல்லாம் போடணும். இன்னைக்கு விடிஞ்சா மழை பொழிஞ்சு எல்லாமே நிறைஞ்சு தண்ணிலாம் நிறைய நிக்குது. இரவாயிருச்சு, விதைச்ச நெல்ல போய் எடுத்துட்டு வந்து மறுபடியும் சமைக்க முடியுமா? இந்த வந்துட்டு இல்ல விதைச்சாச்சு வயல்ல இருக்கு. போற ஊருக்கு வந்து வழிகாட்டு, ஆக்கிர சொத்துக்கு வச்சு தேடு, சம்பந்தம் எல்லாம் பேசாத. விதைச்ச நெல்ல எடுத்து வந்து சமைக்க முடியுமா? ஆஹா, இங்க வர்றீங்களா நீங்க? இல்ல இல்ல இல்ல, ஒரு நாயன்மார்களை பத்தி பேசும்போது அந்த இடத்துக்கு வந்த போது தெரியுது. நீங்க கோடு போட்டீங்க போது நாங்க ரோடு போட்டுருவோம். ரோடு போடணும், அதான் உண்மை. ரோடு சரியா போடணும். அதான் இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார் ஏன் தெரியுமா? எப்படி? மாறன் என்பவன் அப்புறம் தான் நாயனார் பட்டம். இளையான்குடி ஊரு இளையான்குடியில மாறன் தான். இந்த மாறன் வந்து ஒரு விவசாயி, ஒரு நடுநிலைமையான ரொம்ப ஓகப்பத்த வச்சு உத்தரவுலாம் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, அவர் கணவன் மனைவியாக அன்றாட ஒரு திதி அதிதினா என்ன தெரியுமா? வரக்கூடிய அடியவர்களுக்கு அன்னமிட்டு அமுதமிட்டு அவர்கள் சந்தோஷப்படுத்த இல்லாட்டாலும் இருக்கிறத வச்சு கொடுக்கிற மனப்பான்மை இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்படுறாங்க. அதே போல என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாமியாருக்கு ஒருத்தருக்கு அன்னதானம் போட்டு அவங்க சாப்பிடுறது வழக்கம். அன்றைய பகல் பொழுதுலேருந்து இரவு பொழுது யாருமே வரல. இவங்களும் மன கஷ்டத்தோடு இருக்காங்க. ஆனால் மன கஷ்டத்தோடு இருந்தாலும் இரவு நேரத்தில் கடைசியாக உண்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு உறங்க போற நேரத்தில் மனக்கவலை, என்னடா ஒருத்தர் கூட வரலையே, இருவாய் இன்னைக்கு என்ன சோதனை அப்படின்னும் பொழுது உண்டு போது அந்த இடத்துல உண்டாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கூடாது. உண்ணவில்லை, உண்டுன்னா உண்டு உறங்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. இருவருக்கு இருக்கிறது காலையில் ஆக்கிற சாப்பாடு வரவே இல்லை. அதனால இவங்க சாப்பாடுல பட்டியா கிடக்குறாங்க. ஆனா இருக்கும்போது இருவருக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அப்பொழுதுதான் கதவை சட்ட சத்தம் கேட்குது. பார்த்தா பெருமழை. மலையில் வந்துட்டாரே, வந்தவர்களுக்கு உடுத்துவதற்கு ஆடையை கொடுக்குறாங்க, மாட்டு ஆடையை. இல்லைங்க ஐயா, அது எனக்கு போது இருக்கட்டும், கடும் பசியில் இருக்கேன், எனக்கு ஒரு சாப்பாடு வேணும், ஏதாவது உணவு வேணும், ஏதாவது கூழ கஞ்சியை கொடுங்கன்னு கேட்க. இந்த நேரத்தில் அடைமலை வெதி எப்படா கொடுக்க முடியும்? அப்பதே கணவனை வந்து புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி வாங்க இருங்க, கணவனை கூப்பிட்டால கூப்பிட்ட சொன்ன காலையில தான் ஒரு மரக்க நெல் இருந்து போய் விதைச்சிட்டு வந்தீங்க. ஆமா, நம்மளுக்கு ஜோர்திங்கோட எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு விடுஞ்சாத்தான் நம்ம பார்க்கணும். நீங்க என்ன செய்றீங்க, நான் வந்து இந்த கூடை இருக்கு பாத்தீங்களா, அந்த கூடையை தரேன், அந்த விதைச்சத புலம் போய் எடுத்துட்டு வாங்க. இந்த மலையில எப்படி மிதந்து இருக்கும்ல, போய் அதை சல்லிட்டு வாங்க அப்படின்னு மனைவி சொல்றா. பானாரு மலையோட கூடையோட போனாரு. போனவர் என்ன பண்ணாரு, தான் விதைச்ச நெல்ல போறா அந்த மலை நீர்ல கூடி அப்படியே பக்குவம் அரிச்சு எடுத்துட்டு வந்து இந்த தாத்தா பிடித்தா கையில அப்படின்னு பொண்டாட்டி நீ நெல்லை மட்டும் கொடுத்தா போதும், அதை எப்படி உணவாக்குறேன்னு எனக்கு தெரியும். அதான் பாருங்க, இந்த மலையில நம்ம போய் விறகு எங்க தேடுது? இப்ப மாதிரி சிலிண்டரா இல்ல கேஸா இல்ல கரண்ட் அடுப்பா, அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்ப அதுவும் கிடைக்கிறது இல்ல. வழக்கம் போல் பழமைக்கு மாறுங்க, எல்லாம் இப்ப விறகு வந்துருச்சு. அப்ப பாருங்க தட்டுப்பாடு வந்துச்சு, விறகும் இல்ல. தன்னுடைய கூரையில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கம்புகளாக எடுத்து அதை எடுத்து நெருப்பு பற்ற வைத்து இந்த நெல்லை வறுத்து இடிச்சு அதை சோறாக்கி வந்தவருக்கு சோறு மட்டும் கொடுக்க முடியுமா? சோறு கொடுக்க முடியுமா? ஆமாங்க, இந்த நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச கீரைன்றாங்கல்ல, அந்த 2 இலை விட்ட கீரைகளை பறித்து வந்து உடனே பாருங்க சமைச்சு அவங்க அமுது படைச்சாங்களாம். அப்ப கொடுத்தது யாரு? இளையாங்குடி மாற இளையாங்குடியில் பிறந்த மாற நாயனார் என்று சொல்லக்கூடியவர்
விதைச்ச நெல்ல அறுத்து அந்த சமைச்சு கொடுத்தாரு. எனக்கு ஒண்ணு பிரச்சனை, எல்லாரும் அப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல. ஒரு பெண்ணு வந்து தான் குடிந்த குச்சில இருக்கக்கூடிய அந்த கம்பு, அந்த தாங்கக்கூடிய அந்த மரக்கலைகளை கூட எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல. இப்படியெல்லாம் கொடுக்கும்போது ஒரு வாழ்க்கை உயர்வதற்கு எத்தனை வழி இருக்கு. இப்ப நீ என்ன கொடுப்பீங்க? காற்றுள்ள போது கதவு இருக்கிற பொழுது, பருவம் இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கொள், வறண்ட நிலத்துக்கு நீர் வேண்டும், இரண்ட வீட்டுக்கு வெளிச்சம், ஒரு பருவம் முடிச்ச பெண் பாதுகாப்பும் துணை வேண்டும். அது உனக்கு யார் கொடுப்பா? என்னுடைய தாய் தந்தையார் கொடுப்பாங்க. இப்ப உனக்கு வந்து ஒரு அழகான அழகு, அறிவுக்கு, திறமைக்கு, உன் வயசுக்கு, உன்னுடைய முக லட்சணத்துக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை நான் தான் பாத்துட்டு வந்திருக்கேமா. அதே சரி, ஏமா அவசரப்படுற? பாத்து வந்தேலா? ஆமா, என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? சுவாமி பாத்து வந்த மாப்பிள்ளை அழகான அறிவான புகழுக்கு இந்த நேரத்துல தகுந்த மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, அற்புதமான மாப்பிள்ளை. பேர் என்ன? உனக்கு யாரு அப்பன்? நம்ம அஞ்சாவையில ரிப்பன் வைக்க வந்திருக்காரு. ரிப்பன் வைக்க வந்திருக்கான அஞ்சாவை. ஆமா, ஊதா கலர் ரிப்பன், மஞ்சள் கலர் ரிப்பன், பச்சை கலர் ரிப்பன் வைக்கிற மாதிரியா தெரியுது? என்ன ரிப்பன் இருக்கே? பாட்டு என்ன தப்பா பாடுறீங்க? பாட்டு இல்லமா, ஓடுற மாதிரி மெட்டு. ஓஹோ, பிடிங்க. தோதா உனக்கு புருஷே அவன்தான் தமிழ் அரசே, தோதா உனக்கு புருஷே அவன்தான் தமிழ் அரசே, தோதா உனக்கு புருஷே தமிழ் அரசே, எங்கள் மணி அவனுக்கு நீ மாலை சூடணும், ஏன் பொன்மணி அவனுக்கு மாலை பாடணும், தோதா வள்ளியம்மா வள்ளி, நீ கந்தனோட மந்திரத்து அனுதினமும் சொல்லி, கந்தனையும் மந்திரத்தை அனுதினமும் சொல்லி, காட்டுக்குள்ள நீ இருந்தா வள்ளியம்மா வள்ளி, ஓ கவலையெல்லாம் மனதில் இருந்து கொஞ்சமாக தள்ளி, வள்ளி தெய்வானையுடன் அமர்விடம் சோழ சோழ. எந்த சோழ? அழகு கோவில் பழமுதிர் சோழ, திருமாலின் சோழ, தோதா 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 உனக்கு புருஷே அவதா தமிழ் அரசே அரசே அரசே, வேறொரு மாதிரி இல்லை மேலே இருந்த ஆரம்ப கடிச்சது நாரி வைபரமான சொல்லு வார்த்தை கேளுமா? கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். மாப்பிள்ளை வேணாம். தமிழரசன்றீங்க, ஆமா, பழமுதிர் சோழன்றீங்க. தமிழுக்கே அரசன், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் அவனுக்கு தான் வேற நினைச்சுக்கிட்டியா? இங்கதான் கல்யாணம் ஆகி இங்க பாருங்க 2 பேரும் இருக்காராம். அதனால இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். யாரு? நான் சொல்ற கேள்வி, வேற மாப்பிள்ளை ஊர்ல கட்டிக்கிற மாட்டான். ஏன் இந்த ஊரை கட்டிக்க மாட்டாங்க? மாப்பிள்ளை இல்ல. உங்க நாடு தானே? என் நாடு. உங்க ஊர் தானே? எங்க ஊரு. எங்க யாராவது உன்னை கட்டிக்கிற வர சொல்லு. அப்பெல்லாம் வருவாங்க உடனே. நான் சவால் விடுறேன், நீங்க அப்படி கேட்காதீங்க. நல்ல மாப்பிள்ளை எங்க ஊருக்காரங்களே பார்த்து கட்டி வைப்பாங்க. பகிரங்கமா சவால் விடுறேன். எப்படி? இந்த அஞ்சவையில இருக்கட்டும், சரி, சாக்கூரா இருக்கட்டும், கொத்தமங்கலம், இந்த 3 ஊர்ல உங்க நாடு தானே, உங்க ஊர் தானே, யாராவது ஒரு மாப்பிள்ளை வர சொல்லு. உடனே வருவாங்க. இன்னி 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அப்படி வருவாங்க. அப்படி கிடையாது. நீ என்ன நாள் பார்த்தா சரி, என்ன நட்சத்திரம் பார்த்தா சரி, என்ன திதி பார்த்தா சரி, ஒண்ணும் இல்ல. அப்படியே வரல. ஆனா வர மாட்டேன். ஏன் கேக்குறீங்க? உனக்கு ஒண்ணு குறையும் இல்ல. அப்புறம் அவ செத்து போயிருவேன். சண்டாளம். சுவாமி இப்படி சொன்னா யாருமே கட்டிக்க மாட்டா சுவாமி. அதுதான் உண்மை. ஏன்னா வள்ளி என்பவளுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. இந்த செவ்வாய் தோஷம் அப்படி சொல்லிட்டு போங்க. செவ்வாய் தோஷம் உங்கற அவன் அடிச்சிட்டு போயிடும். அதனால குட்டிக்கோட்டை பாத்துங்க. கோத்திரத்தில் முறையோ, ஊட்டிக்கால் போய் கோத்திரத்தில் முறையோ, குட்டி 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 குட்டிக்கோட்டை பாத்துங்க. உமக்கென அக்கறை கைவரிசை. ஒரு அப்பட பார்த்து கேக்குற கேள்வியா? குட்டி கொடுப்பது உங்களுக்கு கோத்திரம் கேக்குறா. மாப்பிள்ளை பார்த்தா அப்படிதான் கேப்பேன். இங்க பாரு. சந்தன வேணா, முருகன் வேணா, தமிழ் நீ கேளு. உங்க அப்பட போய் கேளு. உங்க அத்தை கேப்பே, வேற யார கேக்குறது? அது பெத்தப்பன கேக்குது, சித்தப்பன கேக்குது. சித்துக்களை கட்டினா சித்தப்பன் தானே கேப்பல்ல. மாப்பிள்ளை பார்த்து வந்த நீங்க தானே. அந்த பத்தப்பன் பாக்குற வேலை இந்த ஒத்தப்பன் பாப்பேன். அது நான் பார்த்தேல, 2ஆவது போய் பார்த்தேல. கேட்டில? வேணாம். நாட்டி காட்டுகிறேன். பார்க்கலாம். அன்பிலா கண்பை கூட்டி, அறிவிலாத கருவி கூட்டி, கல்வியை கூட்டி, செல்வத்தை கூட்டி, பொன்னை கூட்டி, பொருளை கூட்டி, உன்னை இவள்தான் பெண் என்று காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமன மாமனுக்கள் உனக்கு மேம்பரமான முருகனுக்கு மரப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை நான் ஆரம்ப மகிழ்ச்சியில வருகிறேன். சத்தியம் சத்தி அம்மா. ஜலோ ஜலோ பாண்டுரங்கா கோயிந்தா கோபா. முருகா, இந்த சத்தியத்தை வாங்க முன்ன படுற பாடு பெரும் பாடா இருக்கே.
தந்தை சரவணா என்னடா ஏண்டல அண்ணனா ஆமா சரி இருந்தாலும் முருகன் வர வேண்டும் அனைவருக்கும் மரலாசி புரிய வேண்டும் ஏத்தா தூங்குறவங்களா எந்திரிங்க சாமி வர நேரத்தில் இப்படி தூங்குனா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் எழுப்பி விடுங்க முருகன் இந்த நேரத்தில் பார்த்துட்டு தூங்க எந்திரிக்கத்தா நம்ம ஊர்ல எவ்வளவு ஒரு அழகான முருகன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி இந்த நாடகத்தை போட்டு 4 மணிக்கு முருகன் வந்து அப்படி நல்லா தூங்குறீங்களே எந்திரிக்கம்மா சாமியை பார்க்க முருகன் வர போறாரு எந்திரிங்க பச்சை பிள்ளைல எந்திரிச்சு தூக்கத்தை பாருங்க எந்திரிங்க சாமியை பார்த்துட்டு பாருங்க முருகா